ஹலோ கைஸ், இந்த வீடியோ யாருக்காக அப்படின்னா, நிறைய மெயின்ஸ் எழுதிட்டு, மல்டிபிள் மெயின்ஸ் எழுதிட்டு, இந்த வருஷம் எனக்கு கிளியர் ஆகியே தீரணும். இதுதான் எங்களுக்கு லாஸ்ட் இயர், இதுதான் எனக்கு கடைசி வருஷம், இந்த வருஷம் நான் போயே ஆகணும், இதுக்கு மேலே எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்காது அப்படின்ட்டு இருக்கிற அந்த ஸ்டூடெண்ட்ஸுக்காக. சரியா? ஸோ அப்படி இருக்கிற அந்த ஸ்டூடெண்ட்ஸு, ஏன்னா நம்ம ஆஃப்லைன் கிளாஸில் நான் பார்க்குறேன், ஸோ இது எல்லாருக்குமே இருக்கும். அப்படி இருக்கிற அந்த ஸ்டூடெண்ட்ஸ் என்ன அப்படின்னா, ஒரு பயங்கர ஒரு சுமையை தூக்குறானுங்க. அப்படியே முதுகில் ஒரு பெரிய சுமையை அவங்களே தூக்கி வச்சுக்கிறாங்க. அது சுமைன்னு சொல்கிறதா, ரெஸ்பான்சிபிலிட்டின்னு சொல்கிறதா, பொறுப்புன்னு சொல்கிறதா, என்னன்னு தெரில. பட்டு ஒரு பெரிய ஒரு சுமையை தூக்கி வச்சுட்டு இந்த வருஷம் கிளியர் பண்ணியே ஆகணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் போயிட்டுருக்காங்க. இந்த நோட்டிஃபிகேஷன் இதெல்லாம் வரும்போது பயங்கரமாக பயம் வந்துடுது. ஐயோ இந்த வருஷம் போய் ஆகணுமே அப்படிங்கிற ஒரு பயமோ, ஒரு டிப்ரெஷனு, ஆங்ஸைட்டி, என்ன சொல்கிறதுனே தெரியல. ஏதோ ஒரு கலவை மண்டைக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்கும், ஏதோ நம்மளும் அப்படியே ஓடிக்கிட்டே இருப்போம். இது அவங்களுக்கான வீடியோ தான். சரியா? இது அவங்களுக்கான வீடியோ தான். படிச்சுக்கிட்டே இருப்பாங்க, டைம் ஸ்பெண்ட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஐயோ இன்றைக்கி இது முடிக்கலைன்னா ஒரு பதட்டமாயிரும், ஐயோ இப்படி படிக்கணுமே, ஐயோ இந்த வாய்ப்பு மிஸ் பண்ணிடக்கூடாதே அப்படிங்கிற அந்த ஒரு ஃபியர் அவங்களுக்குள்ளே இருந்துக்கிட்டே இருக்கும். இது என்ன பண்ணி விட்டுருது அப்படின்னா, ஆக்சுவலாக நல்ல டிப்ரெஷனுக்குள்ளே கொண்டு போய் விட்டுருது. நம்பர் 1. சரியா? நம்பர் 2 என்ன பண்ணிடுது அப்படின்னா, பெர்ஃபார்ம் பண்ண முடியல. நல்லா படிச்சுட்ருக்கோம், ப்ரிலிம்ஸ்லேயே மார்க் வர மாட்டேங்குதுடா அப்படின்ட்டு டக்குன்னு டிப்ரெஸ் ஆகிடுது. எந்த சப்ஜெக்டை தொட்டாலும் மார்க் வர மாட்டேங்குதுடா அப்படின்ட்டு ஆயிடுது. பயங்கரமாக கேர்லெஸ் மிஸ்டேக் விடுறேன் அப்படின்ட்டு ஆயிடுது. ஒரு மார்க் கொஞ்சம் குறைஞ்சிச்சுன்னா பயங்கரமாக வெக்ஸ் ஆகிடுது. அது என்னன்னா ஒரு சைக்கிள், ஒரு வட்டம். என்னென்னா, மார்க் குறைஞ்சா டிப்ரெஸ் ஆயிடுவேன், டிப்ரெஸ் ஆனால் மார்க் குறைஞ்சிரும். இது திருப்பி திருப்பி நடந்துக்கிட்டே இருக்குது. ஸோ ஒரு டிப்ரெஷன்லேயே இருக்கும், ஒரு பயத்துலேயே இருக்கும், ஒரு ஆங்ஸைட்டிலே இருக்கும். அதனால் மார்க் குறையுது. மார்க் குறையிறதுனால இன்னும் டிப்ரெஷன் வருது, இன்னும் ஆங்ஸைட்டிக்குள்ளே போகிறோம், இன்னும் அந்த வட்டம் அப்படியே சுற்றிக்கிட்டே இருக்குது. இது என்ன சொல்கிறது, இந்த மாதிரி நான் நிறைய பசங்களை பார்க்குறேன். எனக்கு என்ன சொல்கிறது, இது இதை பார்க்கும்போது தான் நம்மளுக்கு என்னடா இது கேவலமான ஃபீல்டாக இருக்கே, விளங்காத ஃபீல்டாக இருக்கே, இப்படி ஒருத்தனை துன்புறுத்தி, டார்ச்சர் பண்ணி, கொடுமைப்படுத்தி ஒரு இதை பண்ண வைக்கிற ஒரு சூழ்நிலைக்கு கொண்டு வருது. ஏன்னா எல்லா பக்கமும் நெருக்குவாங்க, ஆல் சைட்ஸ், எந்த பக்கமும் நமக்கு ஒரு ரைட்டுடா இந்த பக்கம் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கலாம்டா அப்படின்னு நினச்சி போகிற மாதிரி ஒரு ஆளும் இருக்க மாட்டாங்க, ஒரு சைடும் இருக்காது. நான் முன்னாடி நிறையா இங்கே ஆஃப்லைன் பசங்கள்கிட்ட பேசுவேன். இப்போ எனக்கு கல்யாணம் ஆகிடுச்சு, ஸோ டைம் நிறைய ஒதுக்க முடியறதில்ல. நிறைய பேர் என்கிட்ட சொல்லுவாங்க. இப்போ கூட ரீசெண்டாக 2-3 பேர் சார் நான் உங்கள்கிட்ட பேசணும் சார், தனியாக பேசணும், என்றைக்காவது ஃப்ரீயாக இருந்தால் சொல்லுங்கள் அப்படின்வாங்க. நானும் சரின்மே. அது அப்படியே போயிடும். அந்த சப்போர்ட் கூட கொடுக்க முடியாத ஒரு சுச்சுவேஷனில் தான் நானும் இருக்கேன். அது எனக்கு புரிஞ்சிக்க முடியுது. பட் அவங்களுடைய வலியை ஓரளவுக்கு எனக்கு புரியுது. ஏன்னா எல்லாரும் அழுத்தும் போது ஏதாவது ஒரு சைடு எனக்கு புலம்புறதுக்காவது, எனக்கு பேசுகிறதுக்காவது, இல்லை என்ன அப்படியே அந்த உள்ளுக்குள்ளே அந்த ப்ரெஷர் குக்கர் மாதிரி இருக்கிற அதை அப்படி ரிலீஸ் பண்ணுறதுக்காவது ஏதாவது ஒன்று, யாராவது ஒன்று வேணும் அப்படின்னு மனசு ஏங்கிட்டே இருக்கும். நீங்கள் ஒரு சைடு சும்மா ஏனாதானு படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தாலும், இன்னொரு சைடு இதுதான் லைஃப், இதில் நான் பாஸ் ஆகலைன்னு நான் என்ன பண்ணுவேன்ற பயத்திலே, ஏக்கத்திலே படிக்கிற நிறைய பேர் இருக்காங்க. அவங்க எக்ஸ்ட்ரீம் டிப்ரெஷனுக்குள்ளே போகிறாங்க. இது உண்மை. சரியா? யாரும் நம்ம இந்த சூசைடு, கீசைடு அந்த மாதிரி போக மாட்டோம், அது அக்செப்டட். ஆனால் டிப்ரெஷனில் தான் இருக்கும், சோகத்தில் தான் இருக்கும், மண்டை காயுது, என்னடா வாழ்க்கைன்னு தோணுது, ஆனாலும் வேறு வழி இல்லைன்ற மாதிரி இருக்குது. வாழ்கிறோம், அதில் ஒரு பிட் ஆஃப் என்ஜாய்மெண்ட்டு, சந்தோஷம் எதுவுமே இல்லாமல் ஒரு வாழ்க்கை வாழ்கிற மாதிரி இருக்குது. ஒரு ஸ்டூடெண்ட்லாம் இன்றைக்கி பேசும்போது மார்க் குறைஞ்சிட்டுன்னு சொல்லும்போது, எனக்கு மார்க் வர மாட்டேங்குது, நான் நல்லா தான் படிக்கிறேன், எனக்கு மார்க் வர மாட்டேங்குதுன்னு சொல்லும்போதே அந்த கண்ணீர் வரும். அதை சொல்லும்போதே அழுக ஆரம்பிச்சிருவாங்க. ஏன்னா அவ்வளோ தூரம் உள்ளே அடைச்சி போயிருக்கு. அந்த இமோஷன்ஸ் எல்லாம் அடைச்சி அப்படி இருக்குது. இந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இந்த மாதிரி இருந்தீங்கன்னா நானும் இப்படி தான் இருக்கேன். இந்த கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸை ஒரு ஓப்பன் பிளேஸாக நினச்சிக்கோங்களேன்.
உங்களுக்கு என்ன தோணுதோ, எது டைப் பண்ண ரிலீஃபாக இருக்குமோ, என்ன சொன்னால் மனசுக்கு ஆறுதலாக இருக்குமோ, லைட்டாக இருக்குமோ பண்ணுங்க. பட் நான் என் சைட்லேருந்து நான் இதை சொல்கிறேன். சரியா? ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம்க்கு ட்ரெயின் பண்ணுற ஒருத்தரா, ஒரு 7 வருஷம் 8 வருஷம் கிளாஸ் எடுத்து ஒருத்தனா, ஓடு 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 ஓடுன்னு தள்ளி விட்டுக்கிட்டே இருக்கிற ஒருத்தனா நான் சொல்கிறேன், இந்த எக்ஸாமை தாண்டி லைஃப் இருக்குது. இந்த எக்ஸாம் தான் லைஃப்னு கிடையாது. இதில் பாஸ் ஆகலைன்னா நம்ம ரோட்டில் பிச்சை எடுப்போம்லாம் கிடையாது. நம்ம இமேஜினேஷன் அந்தளவுக்கு நம்மளை கொண்டு போயிடும். மார்க்கு 95% பதிலாக 85% வந்தால் போதும் நம்மளால் டிப்ரெஷனுக்குள்ளே போயிட்டு எங்கே பிச்சைக்கார ரேஞ்சுக்கு யோசித்துருவான். ஓவர் திங்கிங்னா அப்படி ஒரு ஓவர் திங்கிங்க்கு போயிடும். எதுவுமே இருக்காது, வேலை கிடைக்காது, கல்யாணம் நடக்காது, ரோட்டில் பிச்சைக்காரனா தெரியும், நம்மளை எவனும் மதிக்க மாட்டான், அப்படியே போயிடும். அது எக்ஸ்ட்ரீம் எண்டுக்கு போயிடும். அப்படிலாம் கிடையாது. இப்பெல்லாம் கிடையாது. வாழ்க்கையில் எவ்வளவோ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது, எவ்வளவோ விஷயங்கள் இருக்குது, எவ்வளவோ அழகான விஷயங்கள் இருக்குது. எக்ஸாம்ங்கிறது ஒரு பார்ட், ஒரு ரொம்ப சின்ன டைனி பார்ட். அதை சுற்றி நம்ம ஓடிட்டு இருக்கிறதுனால இதுதான் உலகமோ அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் நம்மளுக்கு வந்துடும். அப்படிலாம் கிடையாது. எக்ஸாமில் பாஸ் ஆனால் தான் என் லைஃபு அப்படியே வசந்த மாளிகையாக மாறிடும் அப்படின்லாம் கிடையாது. வசந்தமாக மாறிடும், அவ்வளோதான்டா, ஹாப்பிலி எவர் ஆஃப்டர் அப்படிலாம் கிடையாது. ஃபெயில் ஆகிட்டேன்னா வாழ்க்கையை முடிஞ்சிச்சுன்னா கிடையாதுங்க. எவ்வளவோ விஷயங்கள் இருக்குங்க. நீங்கள் சொல்கிறது ஈஸி, 4 வருஷம் வந்து எங்கள் வாழ்க்கையை கொடுத்து பாரு, அப்போ இங்கே கஷ்டம் தெரியும் அப்படிங்க கத்துறது எனக்கு கேட்குது. ஆனால் நல்லா புரிஞ்சுக்கிடுங்க, உங்கள் மைண்டை தயவு செஞ்சு கொஞ்சம் ஏமாத்துங்க. கொஞ்சம் உங்கள் மைண்டுக்கு நீங்களே டீச் பண்ணுங்க. கொஞ்சம் நீங்களே உங்கள்கிட்ட பேசுங்க. நிறைய விஷயங்கள் இருக்குது, இது இல்லைன்னா பார்த்துக்கலாம்டா, என்னடா ஆயிரும், அப்படி என்ன ஆயிரும், இவ்வளோ தூரம் போராடி, இவ்வளோ பேருக்கு நடுவில் சண்டை போட்டு போராடி, இத்தனை மெயின்ஸ் எழுதி, இவ்வளோ போராட்டங்களெல்லாம் மிஞ்சி இவ்வளோ தூரம் வந்து நிற்கிறோம். வேற பிரச்சனையை பார்க்க முடியாது நம்மளால், அழகாக பார்த்துக்கலாங்க. தைரியமாக இருங்க. இது போயிடுச்சுன்னா அவ்வளோதான், முடிஞ்சிடுச்சு, அப்படி கிடையாதுங்க. அப்படி கிடையாது. இது உண்மையிலே இதுதான் கிடையாது. இதுதான் ரியாலிட்டி. ஏன் பேங்க் எக்ஸாம் மட்டும் உங்களுக்கு நாளைக்கே வந்துட்டு பேங்க்கில் எந்த ஒரு வேக்கன்சி வராது அப்படின்னு சொல்லிட்டான்னா நம்மள என்ன தெருவுலையா போயிடுவோம்? நீங்கள் தெருவில் போயிடுவீங்களா, நான் தெருவில் போயிடுவேண்ணா? நம்ம அதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி நம்மளையே இவால்வ் பண்ணி மாடிஃபை பண்ணி எப்படியோ நம்ம வந்துடலாம்டா. மேலே வர்றதுக்கு பேங்க் எக்ஸாம் ஒன் ஆஃப் த வழிகள் தான், ஒன்லி வழி கிடையாது. இந்த மாதிரி நிறைய வழி இருக்குது. இந்த கதவு பூட்டினா இன்னொரு கதவு கண்டிப்பாக திறக்குங்க. திறக்குதோ திறக்கலையோ திறக்கும்னு நம்புங்க. இதை நம்புனீங்கனாலே உங்கள் ப்ரெஷர் இறங்கும், உங்கள் ஸ்ட்ரெஸ்ஸு குறையும், ஆங்ஸைட்டி இறங்கும். அதாவது எப்படி இருக்கும் பாருங்களேன், நீங்கள் யோசிச்சு பார்ப்பீங்க. அதாவது என்ன சொல்கிறது, இப்போது என்கிட்ட நிறைய பேர் சொல்லுவாங்க, நீங்கள் வந்துட்டு பசங்களை கெடுக்குறீங்க, இப்படி வந்துட்டு நீங்கள் ஃப்ரீயாக கொடுக்காதீங்க, படிக்க மாட்டாங்க, எக்ஸாம் ஃபீஸ் கட்டாதீங்க, படிக்க மாட்டாங்க, இது பண்ணாங்க, படிக்க மாட்டாங்க. நான் உங்களுக்கு லைவ் சாட்சியாக சொல்ல முடியும். நான் வந்துட்டு ஒரு பையனுக்கு எக்ஸாம் ஃபீஸ் கட்டுறேன்னா அந்த பையன் அதுக்கப்புறம் தான் செமையாக படிப்பான், அதுக்கப்புறம் தான் அவன் பயங்கரமாக படிப்பான். இவனுக்கு நம்ம ஒரு கோர்ஸ் ஃப்ரீ பண்ணி கொடுத்தோம்னா அவனாக வாங்கியிருந்தா கூட படிச்சிருக்க மாட்டான். அப்படி இருக்காங்க, உண்மையில் இருக்காங்க. அவனாக வாங்கியிருந்தா கூட படிச்சிருக்க மாட்டான். ஆனால் நம்ம அண்ணன் நம்மளை நம்புறாரு, அண்ணன் நம்மளுக்கு இதை பண்ணியிருக்காரு, அவர் நம்மளுக்கு இதை கொடுத்துருக்காருங்கிற அந்த நம்பிக்கையை காப்பாற்றணும் அப்படிங்கிறக்காக வெறியாக படிப்பான். அதே மாதிரி தான் இதுவும். நீங்கள் வந்துட்டு கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணி விட்டு பாருங்களேன். இது வந்துட்டு எப்போவுமே ரிலாக்ஸ் பண்ணிட்டு இருக்கிறவனுக்காக கிடையாது. ஐயையோ நம்ம படிக்க மாட்டேங்குவேன்னு சுற்றிட்டு இருக்கவனுக்காக கிடையாது. படித்து மைண்டு வெக்ஸ் ஆகி டயர்டாகி இல்லை இன்னும் படிக்கணும்னு அப்படியே அதுக்குள்ளேயே சுற்றிக்கிட்டே ஓடிட்டு இருக்காங்கல்ல, அவங்களுக்கு சொல்கிறேன், கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணு. ப்ரீது. கொஞ்சம் மூச்சு விடுங்க, கொஞ்சம் பின்னாடி வாங்க, கொஞ்சம் இதெல்லாம் தள்ளி வைங்க, கொஞ்சம் பிரேக் எடுங்க, மைண்டை கொஞ்சம் காம் பண்ணுங்க, ரிலாக்ஸ் பண்ணுங்க, சமாதானம் சொல்லுவாங்க, சாந்தமாக்குங்க. அமைதி நிலைமையில நார்மலாக ஸ்ட்ரெஸ் ஆகாமல் நம்ம டெஸ்ட்டு போட்டால் நம்ம கிளியர் பண்ணிட்டு போயிடுவோம்டா. நம்மளை நாசம் பண்ணுறவனே எவன் தெரியுமா? இந்த ஸ்ட்ரெஸ்ஸு வீணாக போனவன் தான். சரி பசங்களாம் அன்றைக்கெலாம் வந்துட்டு நான் ஒரு பையன்ட்ட சொன்னேன், தம்பி 2 நாள் பிரேக் எடுங்க,
கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லும்போது அவங்க, சார் ஷெட்யூல் இருக்குது சார், ஷெட்யூல் போயிடும் சார், சார் ஷெட்யூல் மிஸ் ஆயிரும் சார், சார் படிக்க வேண்டியது ரொம்ப சேர்ந்துரும் சார்னாங்க. குவான்ஸ் ரீசனிங் இங்கிலீஷ் இருக்குல்ல, இதில் நீங்கள் உங்கள் பெஸ்ட்டை பெர்ஃபார்ம் பண்ணால் நீங்கள் கிளியர் பண்ணிடுவீங்க. நீங்கள் அப்டேட்டில் இருக்க வேண்டியது ஒன்லி கரண்ட் அஃபேர்ஸ் தான். சரியா? கரண்ட் அஃபேர்ஸ் மட்டும் தான் அப்டேட்டில் இருக்கணும். 3 சப்ஜெக்ட்டில் பெஸ்ட்டை கொடுத்தாலே நம்ம கிளியர் பண்ணிடுவோம். கரண்ட் அஃபேர்ஸ் அப்டேட்டாக படித்தா கிளியர் பண்ணிடலாம். இப்போ நம்மளுக்கு மெயின் தடையாக இருக்கிறது எவன் தெரியுமா? அங்கே போய் நம்மளுக்கு இருக்கிற பதட்டம் தான். இப்போ அதை இப்போவே ட்ரெயின் பண்ணுங்க, கொஞ்சம் மைண்டை ட்ரெயின் பண்ணுங்கள், கொஞ்சம் விடுங்க, ஃப்ரீயாக விடுங்க, ஃப்ரீயாக விடுங்க. நீங்கள் வந்து இதை ட்ரை மட்டும் பண்ணி பாருங்க, சூப்பராக படிக்க முடியும். நான் இது நீங்கள் படிக்கிறதுக்கு தான் சொல்கிறீங்க, படிக்காமல் இருக்கிறதுக்காக சொல்லலை. நீங்கள் கொஞ்சம் லூஸ் விட்டு பாருங்க, லூஸ் விட்டு பார்த்துட்டு செமையாக டைட் பண்ணலாம். கொஞ்சம் பிரேக் விட்டு பாருங்க, பிரேக் விட்டுட்டு செமையாக படிக்கலாம். கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணி பாருங்க, காம் பண்ணி பாருங்க, அமைதிப்படுத்தி பாருங்க, சூப்பராக ஃபோக்கஸ்டாக படிக்கலாம். உட்காந்து படிச்சுக்கிட்டே இருக்கும், மண்டைக்குள்ளே எதுவும் போகாதுடா. அவ்வளோ ஸ்ட்ரெஸ்ஸு மண்டைக்குள்ளே ஏறி இருக்கும், அவ்வளோ ப்ரெஷர் இருக்கும். ஆனால் நம்மளால எந்திரிச்சு போக மாட்டான், உட்காந்துருப்பான், அதில் படிப்பாப்புல. ரிலாக்ஸ், டேக் யுவர் டைம், ரெஸ்ட் எடுங்க. மைண்டு பேட்டில் இது. நம்ம நிறைய பேருக்கு இது ஒரு சைக்கலாஜிக்கல் பேட்டில். இது எத்தனை ஞாபகம், எவ்வளோ கண்டென்ட் ஞாபகம் வச்சுருக்கோம், எந்த கான்செப்டை அப்ளை பண்ணுறோம், அது எல்லாத்துக்கும் முன்னாடி இது நம்ம நிறைய பேருக்கு எப்படி ஆயிடுச்சுன்னா இது ஒரு சைக்கலாஜிக்கல் பேட்டில் மாறிடுச்சு. அங்கே போய் பதட்டமாகாமல் இருந்தால் நான் பாஸ் ஆயிடுவேன். எத்தனை பேர் இருக்கான்னு நினைக்கிங்க? எவ்வளோ பேர் இருக்கான்னு நினைக்கிங்க? அங்கே போய் பதட்டம் ஆகாமல் இருந்தால் நான் பாஸ் பண்ணிடுவேன். ஆனால் பதட்டம் மட்டும்தான் ஆகுறேன். இங்கே வச்சு நல்லா வருது, சும்மா மார்க்கு போட்டால் நல்லா வருது, நீ சொல்லி கொடுத்தா நல்லா வருது, பரீட்சையில் வர மாட்டேங்குது. ஸோ விடுங்க, விடுங்க, பார்த்துக்கிடலாம். என்னன்னாலும் பார்த்துக்கிடலாங்க, என்னன்னாலும் பார்த்துக்கலாம். இந்த எக்ஸாம் முக்கியம்தான். இந்த எக்ஸாம் வச்சு தான் என் சொந்தக்காரனை அடிக்கணும்னு கிடையாது. நான் மேலே வந்தாலே என் சொந்தக்காரனை அடித்த மாதிரி தான். இந்த எக்ஸாம் வச்சு தான் நான் சக்ஸஸ் ஆகணும்னு கிடையாது. நான் மேலே வந்தாலே சக்ஸஸ் ஆன மாதிரி தான். இந்த எக்ஸாம் வச்சு தான் ஏன் லைஃப் அப்படின்னு கிடையாது. அது கிடையாது, கிடையாது. ஸோ ப்ளீஸ் 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 உங்கள் நல்லதுக்காக சொல்கிறேன். இதில் கவுண்டர் ப்ரொடக்டிவாக இருக்கும் இது. அதாவது தள்ளுனா ஒரு கட்டத்தில் டயர்டாயிடுவீங்க. இல்லைடா விடுங்க, போதும், பார்த்துக்கலாம், அமைதியாக இருங்க, ரெஸ்ட் எடுங்க, ரிலாக்ஸ் எடுங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ரெஸ்ட் எடுத்துகிட்டு நல்லா புஷ் பண்ணுவாங்க, நல்லா படிப்பாங்க, நல்லா படிப்பாங்க. அதாவது டெஸ்டினேஷன் மட்டும் முக்கியம் இல்லைடா, போய் சேர்ற இடம் மட்டும் முக்கியம் இல்லை, போகிற வழியிலே என்ஜாய் பண்ணிட்டு போகணும்ல. போய் சேர்ற இடம், எக்ஸாம் கிளியர் பண்ணுறேன், IBPS PO SBI PO கிளியர் பண்ண உடனே தான் எனக்கு சந்தோஷம், போய் சேர்ந்த உடனே தான் சந்தோஷம் கிடையாது. போகிற வழியிலேயே என்ஜாய் பண்ணணும்லங்க. இப்போவே நம்ம அதை என்ஜாய் பண்ணணும், சேலஞ்சை எடுத்து என்ஜாய் பண்ணணும். ஸோ ப்ளீஸ் கொஞ்சம் உங்களை பேலன்ஸ்டாக வச்சுக்கிடுங்க. ஒன்று இந்த எக்ஸ்ட்ரீமில் இருக்கானுங்க, பயங்கர விளையாட்டுத்தனமாக இருக்கானுங்க, சீரியஸ்னஸ் பற்ற மாட்டேங்குது. இல்லைன்னா இந்த எக்ஸ்ட்ரீமுக்கு போயிடுறானுங்க, ஓவர் சீரியஸ்னஸாக இருக்கானுங்க, பயங்கர ஸ்ட்ரெஸ்ட் ஆகிடுறாங்க. ஸோ கொஞ்சம் மிடிலுக்கு வாங்க, என்னன்னாலும் பார்த்துக்கலாம். இதை நான் உங்களுக்காகன்னு சொல்லலை, சும்மா பேச்சுக்குன்னு சொல்லலை, இதுதான் உண்மை, இதுதான் உண்மை. எவ்வளோ விஷயங்கள் இருக்குது, எவ்வளோ பேர் எவ்வளவோ பண்ணுறாங்க, என்னன்னாலும் நம்ம பார்த்துக்கிடலாம். தைரியமாக இருங்க. சொன்னது பிடிச்சிருந்துச்சுன்னா எடுத்துக்கிடுங்க, பிடிக்கலைன்னா விட்டுருங்க. உங்களுக்கு இந்த வீடியோ என்ன ஒரு ஃபீலை கொடுத்துச்சு அப்படிங்கிறத கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ, டாட்டா, பை பாய்.